மணி 10 இன்னும் யார் லைட்டு போட்டு வச்சுக்குது வீட்டில்? லைட்டு சுவிட்செலாம் ஆஃபில் தான் இருக்குது. அப்புறம் எப்படி இவ்வளோ வெளிச்சம்? அடேங்கப்பா, சூரிய வெளிச்சமா இது? இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. 10 மணிக்கே இப்படி வெயில் அடிக்குதுன்னா இன்னும் 12 மணிக்கு 1 மணிக்கெலாம் என்ன கெதின்னு தெரில. வெயில் காலம் வந்தாலே இதுதான் தொல்லை. எது பகல் எது நைட்டுன்னு ஒன்றுமே தெரியாது. எல்லாமே வெளிச்சமாக இருக்கும். நிம்மதியாக நம்மளால் 10 மணி வரைக்கும் கூட தூங்க முடியாது. ஆமாண்டி, மழை பெஞ்சா மழை பெய்யுதுன்னு சொல்றது மழை திட்ட வேண்டியது, வெயில் காஞ்சா வெயில் காயுது திட்ட வேண்டியது. எதுக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. ஒரு அளவோட பெய்யணும், அளவோட காயணும். அது இஷ்டத்துக்கு மழை பெய்யுது, அது இஷ்டத்துக்கு வெயில் காயுது அப்படின்னு நாங்கள் திட்டாமலாம் இருக்க மாட்டோம். அது காலையில் 4 மணிக்கு 6 மணிக்கு அப்படி எழுந்து வீட்டு வேலை செய்கிறாங்க பத்தியா, அவங்க அதை பற்றிலாம் கவலை பண்ண யோசிக்கணும். நீ டெய்லியும் 10 மணிக்கு தானே எழுந்துக்கிற, அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. அத்தை, டிஃபன்லாம் ரெடி ஆயிடுச்சா? சாப்பிடலாமா? அதெல்லாம் எப்பயும் ரெடி. பரவாயில்லையே, தினமும் காலைல டிஃபன் செய்யும்போது டமால் டிமில் சத்தம் கேட்கும் கிச்சன்லேருந்து. இன்னைக்கு எந்த சத்தமும் கேட்கல. சீக்கிரமாக முடிச்சிங்க போகுது, நல்லா சிம்பிளா. ஆமாம், சிம்பிளாக தான் முடிச்சிருக்கேன். அப்படி என்ன செஞ்சீங்க? ஐஸ் பிரியாணி செஞ்சுருக்கேன். என்னது ஐஸ் பிரியாணியா? சிக்கன் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கேன், மட்டன் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கேன், எறா பிரியாணி கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஐஸ் பிரியாணியா? அது எப்படி செய்வாங்க? அதுவா, முதல்ல நைட்டு வச்ச சாப்பாடு இருக்கு பத்தியா, அதில் நைட்டு தண்ணி ஊற்றி வச்சிடணும். காலையிலேருந்து அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அதில் தயிர் ஊற்றுறதா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிடலாம். அதுதான் ஐஸ் பிரியாணி. என்னது பழுதா? நீங்களே சாப்பிடுங்க. அதை எனக்கு வேணாமா? இப்போ நிறைய சாதம் இருக்கு, ஒழுங்கா சாப்பிடு. அதை நீங்களே மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. எனக்குன்னு கீதா ராணிலாம் இருக்காங்க. நான் போய் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன். அது என்ன சாப்பாடுக்கு வீட்டுக்கு தானே வரணும், அப்போ பார்த்துக்கிறேன் உன்னை. போ ஓடுறியா பழுது வேணானே.